ஹலோ கைஸ், நீங்கள் அர்ச்சனாவாக இருந்தாலும் சரி, பூர்ணிமாவாக இருந்தாலும் சரி, மாயாவாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக உங்களை வச்சு செஞ்சு தீர்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் அவர்கள் எப்பயுமே வந்து இருப்பார். இதுக்கான நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீசனில் விக்ரமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அவர் ஆரம்பத்துலேருந்து புகழ்ச்சியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுட்டு இருந்தாங்க. சடனாக ஒரு 12வது வாரம் 13வது வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை போட்டு டோஸ் பண்ணி வச்சுருப்பாப்புல நம்மளோட கமல் சார். ஸோ அந்த மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து ஓகே அனுமதிக்கிறாரு, அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் சாரை வந்து மாயாவோட ஒப்பிட்டு பூர்ணிமாவோட ஒப்பிட்டு சில நேரங்களில் சில இடங்களில் வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சிருக்கலாம், இல்லை பல பேர் வந்து பேசியிருக்கலாம், இல்லை ரிவ்யூ கூட வந்து பண்ணியிருக்கலாம். பட் கமல் சார் இன்னைக்கு நேத்திக்கு பயங்கரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போடுன்னு வந்து போட்டு வச்சுருக்காப்புல. நம்ம பூர்ணிமாவெல்லாம் நேத்திக்கு அப்படியே வாயடிச்சு போய் நின்றுருந்தாங்க. அப்பா இந்த வாரத்தில் ஜாலியாக ஃபன்னெல்லாம் பண்ணிட்டோம்ப்பா, அதனால் கமல் சார் எதுவுமே கேட்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாங்க. பட் நேற்றுக்கு பூர்ணிமா அவர்களுடைய முகத்திரையை நன்றாக கிழித்தெறிந்தார் கமல்ஹாசன். இன்னைக்கு நம்மளோட மாயா அவர்களின் முகத்திரையை கிழிக்கப் போகிறார் கமல் சார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. எதுக்காக இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோ 1ல் காட்டப்பட்டது அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். இந்த நாமினேஷன் அப்படிங்கிறத பற்றி தயவு செய்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத கமல் சார் வந்து ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரூல்ஸாக வந்து சொல்லியிருந்தாப்புல. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3-4 வீக்ஸ்க்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்ச உடனே தயவு செய்து இந்த நாமினேஷனை பற்றி வந்து யாரும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் ரூல்ஸை வந்து மீறுற மாதிரி அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது அந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அதுக்கு அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போ கமல் சார் வந்து வார்னிங் கொடுத்தார். மறுபடியும் இதே பற்றி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறது, கோட் வேர்டில் வந்து பேசுகிறது, ஏபிசிடின்ற வேர்ட்ஸை வச்சு யாரை நாமினேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க மாயா பூர்ணிமா எல்லாமே. இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் காக்ரோச் வச்சு பேசியிருக்காங்க மாயா. இந்த காக்ரோச் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்ரம், ஓகேங்களா. அவர் ஒரே மாதிரி சிரிச்சுட்டு எனக்கெல்லாம் அடி வாங்கினாலும் வலிக்கவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஏப்பா இந்த காக்ரோச்சை அடித்து வெளியே நகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சிரிச்சிட்டே இருக்கீங்க விக்ரம்? ஒருவேளை நீங்கள் விக்ரம் என்கிற காக்ரோச் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கப்படுவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் வந்து சொல்கிறாப்புல. அப்புறம் முத்திரை குத்திடுவாங்கப்பா காக்ரோச்சின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பார்த்து சேஃப்டி ஆயிரு, சிரிக்காமல் வெக்கமே இல்லாமல் இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கழுவி ஊற்றிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் எல்லாரும் எழுப்பி நிப்பாட்டிருக்காங்க. இந்த கோட் வேர்டு அதுக்கப்புறம் இந்த காக்ரோச் கணக்கெல்லாம் யார் யாருக்கு இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன பேர்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ நாங்கள்லாம் எனக்கு எந்த விதமான பேருமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கையை தூக்கிடுறாங்க. சார் நாங்கள்லாம் நிரபராதிகள் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கமல் சார் விடுவாரா? விட மாட்டார். ஏன்னா கண்டென்ட் வேணும்ல. இத்தனை வாரம் பேசாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நோ கண்டென்ட், அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாருமே கையை தூக்கிடுறாங்க. அப்படியாப்பா எனக்கு கூட கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அதுவாகவே வந்துருச்சு. திடீர்னு தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா எல்லாரும் என்ன கமல்னு கூப்பிட்றாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தக் லைக் வந்து கொடுத்துருக்காப்புல. ஸோ மாயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தாங்க. சார் எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லை சார், எந்த விதமான தப்பான நோக்கமும் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அப்படி தாங்க சொல்கிறீங்க. ஒருத்தனுக்கு ரெட் கார்டு கொடுத்தாலையும் அதில் எந்த விதமான தப்பான நோக்கம் இல்லைன்றீங்க, புள்ளி பண்ணாலையும் தப்பான நோக்கம் இல்லைன்றீங்க. அதே மாதிரி ஒருத்தனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி பேசினாலும் சார் அதில் எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லை சார், அதில் எந்த விதமான இதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறீங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு எது தாங்க சீரியஸாக இருக்கும், எதுதான் சீரியஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொஷினாக இருக்குது. இதை தயவுசெய்து மக்களாகி நீங்கள் கேள்விகள் கேளுங்க. அடுத்த வாரம் வந்து நாமினேஷனில் வர வச்சு தூக்கி வெளியே அனுப்புங்க. அதுதான் அதுக்கான சரியான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சிறப்பான பிக் பாஸ் சீசன் அப்டேட்டோட கண்டிப்பாக வரேன். ஸோ நன்றி, வணக்கம்.